பிரச்சனை? இப்ப பாரு, ஆள் ஆளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இத பாரு கதிர், அவங்க என் சம்மந்தி. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். ஆனா நீங்க புருஷன் பொண்டாட்டி, இப்படி இருக்கிறது நல்லது இல்லடா. அக்கா, அவனை ஏன் கத்திட்டுற? காவியா உன்னை எதிர்த்து பேச பிடிக்காமதான் கதிர் அவன் மேல கோவப்பட்டிருப்பான். அதனாலதான் அந்த காவியா வீட்டை விட்டு வெளியில போயிருப்பா. இல்ல ராகினி, காவியா அதுக்கெல்லாம் கோச்சுக்கிற ஆள் கிடையாது. அவ அதுக்காகலாம் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. இவன் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு. இத பாரு கதிர், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காவியா நாளைக்கே இந்த வீட்ல இருக்கணும். நீதான் அவகிட்ட பேசி வர வைக்கணும். பாத்துக்க. டேய் கதிரு, நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மாவே சொல்லிட்டா, ஒழுங்கு மரியாதையா காவியா கையில காலில் விழுந்தாலாவது அவளை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. டேய், வீட்டுல விசேஷம் வச்சிருக்கிறேன்டா. அந்த நேரத்துல உன் பொண்டாட்டிங்க இல்லைன்னா அவ்வளவா நல்லா இருக்காது. வரவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவகிட்ட பேசி கூட்டு வர வழியை பாரு. கதிர், நான் என் ஃபங்க்ஷனுக்காகலாம் பேசல. நான் உனக்காக, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்கு எனக்கு புரியுது கதிர், நீ வீட்டுக்காக தான் பிசினஸ்ன்னு இருக்க. ஆனா அண்ணி பாவம் கதிர், புதுசா வந்திருக்கவங்க. உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? கொஞ்சோண்டு டைம், அவ்வளவுதானே? கதிர், பிசினஸ் அப்புறமா கூட பாத்துக்கலாம். முதல்ல லைஃப பாரு கதிர். ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு அன்னிக்கிட்ட பேசி முதல்ல அவங்கள வர வைக்கிற வழியை பாரு. சொல்லுங்க. சொல்லுங்களா? என்னடி சொல்லணும்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பெரிய இவளாட்டம் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு நான் இங்க எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்கேயோ பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு பிடிச்சதுடி சானிய. எங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்? உன் தங்கச்சியும் உன் குடும்பமும். அப்ப உங்க அம்மாக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலையா? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் மூஞ்ச பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. நீ என் பக்கத்துல வந்தாலே கடுப்பா இருக்கு. போதுமா? சந்தோஷங்க. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நீங்க உண்மையை சொன்னீங்களே. நிச்சயதார்த்தத்துல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே நம்பி உங்களே உலகம் நினைச்சு வாழ்ந்தேன் பாருங்க. நான் ஒரு பைத்தியக்காரி தாங்க. ஏய், சும்மா நாடகம் போடாதடி. நான் உன்கிட்ட வந்து சொன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு உன் மூஞ்ச என்னைக்காவது நான் பார்த்து பேசியிருக்கேனா? இல்ல ஆசையா 4 வார்த்தை பேசியிருக்கேனா? உனக்கு அறிவு இருந்திருந்தா நீயே புரிஞ்சிருந்திருக்கணும். இவருக்கு நம்மள பிடிக்கல, ஒதுங்கி போயிடணும்னு. ஏதோ சரோஜா தேவி மாதிரி உங்களே உலகம் நினைச்சிட்டு இருந்தேன்னு டயலாக் பேசிட்டு இருக்க. சரி, எதையுமே புரிஞ்சிக்க தெரியாத ஒரு முட்டாளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சரிங்க, அப்ப நான் உங்க கூட இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நாங்க வரலங்க. நான் இங்க என் அப்பா வீட்லயே இருந்துறேன். உன்னை யாரும் இங்க வர சொல்லி கெஞ்சல. தயவு செஞ்சு இந்த பக்கம் திரும்பி வந்துடாதன்னு சொல்லதான் நான் போனே பண்ணேன். அப்படியே அங்கேயே இருந்து ஒளிஞ்சு போ. நானும் சனிய ஒளிஞ்சதுன்னு தலையை முழுக்கிட்டு நிம்மதியா இருப்பேன்.
அக்கா தூங்கிட்டாளா? என்ன இந்திரா? தூங்கிட்டியாக்கா? என்ன இவ்ளோ சீக்கிரம் தூங்க வந்துட்ட? கொஞ்சம் டயர்டா இருக்கு இந்திரா. ஓ சரி ஓகே, நீ தூங்கு, நான் வரேன். நம்ம நாளைக்கு பேசலாம். இந்திரா வா உட்காரு. என்ன விஷயம் பேசணும்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா அப்படியே உன் கூட ஜாலியா பேசி அரட்டை அடிச்செல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ டயர்டா இருக்குன்னு சொல்ற. பரவாயில்ல, நீ தூங்குக்கா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். இல்லடி வா இந்திரா பேசலாம். அட இல்லக்கா, நீ தூங்கு, நீ ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பாய். எனக்கு தெரியும், காலத்துக்குமான வேதனையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நானும் கஷ்டப்பட்டு என்னால நீங்களும் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்க முடியாது. நான் போயிட்டா என்னால நீங்க எந்த கஷ்டமும் பட தேவையில்ல. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, ஏன் நிப்பாட்டிட்ட? நீ மாத்திரையை போட்டுக்கோ. உனக்கு என்ன, ஒரு பிரச்சனை வந்ததும் இப்படி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவ. செத்து போயிட்டா உனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க, அது சரி, அத பத்தி உனக்கு என்ன கவலை? நாங்க எக்கேடோ கெட்டு போறோம். நீ நிம்மதியா போய் சேர்ந்துடணும், எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடணும். நாம செய்யற இந்த வேலைக்கு இவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எதை பத்தியாவது உனக்கு கவலை இருக்கா? எந்த அக்கறையுமே கிடையாது. நீ மாத்திரையை போடுக்கா. எனக்கு வேற என்ன செய்யறதுனே தெரியலடி. என்னதான்க்கா பிரச்சனை உனக்கு? இப்படி எதுவுமே வேணான்னு உதறிட்டு போற அளவுக்கு உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் கஷ்டம் வந்துச்சு? உனக்கு இப்பதானக்கா கல்யாணம் ஆச்சு, சொல்லுக்கா. அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல இந்திரா. அவங்க அம்மாக்காக தான் விருப்பம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. எப்ப பார்த்தாலும் திட்டுவாரு, எரிஞ்சு விழுவாரு. என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இந்திரா, இது வரைக்கும் நானும் அவரும் ஒண்ணு சேர்ந்து வாழவே இல்லை இந்திரா.
போதும் ஆத்த வேணாம், இப்படியே கொடு. ஆ. என்னக்கா, நான் பாத்துக்கிறேன் இரு. நீ வா. ஆமா, நம்ம என்னம்மா 2 பேரும் காலங்கத்தாலே கிளம்பிட்டீங்க கோவிலுக்கா? அக்காவை கொண்டு போய் மாமா வீட்டுல விட்டுட்டு நானும் கிளாஸ்க்கு கிளம்புறேன்ப்பா. என்னது, மாமா வீட்ல விட போறியா? ஏண்டி, அவ ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு சொன்னா, இப்ப என்னடானா விடிஞ்சும் விடியாததுமா கிளம்புறீங்க? என்னம்மா காவியா, அப்பா சொன்னதை தப்பா எதுவும் எடுத்துக்கிட்டியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் ஏண்டி கிளம்புறீங்க? ஐயோ அம்மா, ஏம்மா இப்ப கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? அவ வந்தாலும் கேள்வி கேக்குறீங்க, சரி அவ கிளம்புனாலும் கேள்வி கேக்குறீங்க. ஏன் எப்பயும் ஒரு பிரச்சனை இருக்கும்னு பயந்துட்டே இருப்பீங்களா? அக்காவுக்கு இப்ப மன கஷ்டம் எல்லாம் சரியாயிடுச்சு. அவளால இப்போ மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதனாலதான் போகணும்னு சொல்றா. போகட்டுமா? ஆமாப்பா, திடுதிப்புன்னு கிளம்பிட்டேன். அவருக்கு நான் கிளம்புனது கூட தெரியாது. அதான். எல்லாம் சரிம்மா, ஆனா இந்திரா கொண்டு வந்து விடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானே கிளம்பி வந்து விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க எதுக்குப்பா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும்? நான் எப்படியும் அங்கதான் போறேன். நான் அக்காவை விட்டுறேன்ப்பா. இல்லடி, அது சரிப்படாது. நீ அங்க போய் மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட போற. ஐயோ அம்மா, நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா. நான் அக்காவை விட்டுட்டு நான் பாட்டுக்கு அமைதியா கிளாஸ்க்கு போறேன். ஆமாமா, இந்திராவே விடட்டும், எதுவும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். வரேன்ப்பா. சரிம்மா, பத்திரமா போய் விட்டுட்டு எனக்கு போன் பண்ணு, சரியா? அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் இந்திரா. அக்காவை ஜாக்கிரதையா கொண்டு போய் விடணும், புரியுதா? சரிம்மா. சரி, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். வா அக்கா, வா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்ப்பா, எனக்கும் கம்பெனில வேலை இருக்கு. வாங்க போலாம். சரி வா. கௌதம், எங்க போற கௌதம்? நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு தானே புடவை எடுக்கிறோம். நான் கட்டிக்க போற புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணணும். அப்படியா? ப்ளீஸ் வாங்கல. பண்ணிடலாமே. சரி, நீங்க பாத்துங்க, நான் கிளம்புறேன். அப்பா, ஏய், எங்கப்பா போறீங்க? உட்காருங்க, உட்காருங்கப்பா, உட்காருங்க. வாங்க. அப்படியே நம்ம நித்திர நிலைக்கு போவோம். நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு. எங்க கடையில இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. மேரேஜுக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. ஓ, மேரேஜுக்கு இதே மாதிரி தானா? நிறைய இருக்கு. போனவ திரும்பி வரமாட்டான்னு பார்த்தா வந்து நிக்கிறா. கூட இந்த குட்டி சாத்தானையும் கூட்டிட்டு வந்திருக்கா. பரவாயில்ல ஜெயா, நான் சொன்ன உடனே உன் மருமகளை வர வச்சுட்ட. காவியா, வாமா. இந்திரா, வா வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க 2 பேரும். நம்ம கௌதம்க்கு நிச்சயம் வச்சிருக்கோம்ல, அதுக்காக தான் புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வா, நீயும் வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. ஆமாமா, வாமா, வந்து எடுத்துக்கோ. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். மாடி. நான் போயிட்டு வரேன். என்ன மணி, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, உனக்கு புடவை எடுக்க வேணாமா? வா.
நீயே வந்து உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ வா. இல்ல மாமா வேண்டாம். அட வாமா. ஆமா, வந்து செலக்ட் பண்ணாலும் பட்டிக்காடுங்களுக்கு புடவை பத்தி என்ன தெரியும்? அட இந்திரா, வா இந்திரா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காத. இப்ப நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்ஸ், நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ், சரியா? நானே புடவை எடுக்க போகும்போது சூஸ் பண்ண உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன். நீ என்னடானா புடவை எடுக்க தயங்குற. வா இந்திரா. வாமா இந்திரா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்காத இந்திரா. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நீ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற? உனக்கு என்ன இப்போ? ஏய், வேணும்னே தானே நான் செலக்ட் பண்ண சரியா நீ எடுத்து வச்சுக்கிட்டு வருவ கடுப்பேத்திட்டு இருந்த. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இந்திரா, உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த பேர் தெரியாத ஏதோ அது இப்போ உடஞ்சு போச்சு. எனக்கு வருதான் முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம உன் மனசுல நீ ஆசையை வளர்த்துட்டு இருக்காத. யாருக்குமே நல்லதில்ல சொல்லிட்டேன். அவ எவ்வளவு பெருந்தனமே நடந்துக்கிறா, ஆனா நீயே இப்படி இருக்க. இது பாரு, இனிமே இல்லாத அவகிட்ட தேவையில்லாம ஒம்பலுக்கிறத நிப்பாட்ட, புரியுதா? சார் பேசி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஓவராலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க சார். நீங்க யாரும் உங்களை மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு சோக பாட்டெல்லாம் பாடிட்டு இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு முடிக்க வேண்டிய வேலை, கவனிக்க வேண்டிய விஷயம்னு 1000 இருக்கு. திருந்த வேண்டியது நான் இல்ல சார், நீங்க தான். நான் சொன்னேன்லடி, அவ ஒண்ணும் அவர் கிளைண்ட் எல்லாம் இல்ல பாரு. ஏ, அந்த ஆளை இன்னைக்கு நான் உண்டல இருந்தா பண்ணிட்டு வருவேன். என்ன தைரியம் இருந்தா இரு வர. இந்திரா வேணா இந்திரா, போகாத. நான் சொல்றத கேளு, அவசரப்படாத. கல்யாணி என்ன போக விடுறி. இன்னைக்கு அந்த ஆளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விடுறி. என்ன செய்வ இந்திரா? அப்படியே ஏதாவது செஞ்சாலும் என்ன ஆக போகுது? என்னடி சொல்ற? ஆமா, இப்ப ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கயே, யாருக்கு லாஸ்? உங்க அக்காக்கு தான். இப்ப என்னடி பண்ண சொல்ற? இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே அமைதியா கண்டுக்காம போ சொல்றியா? உன்னை அமைதியா இருன்னு சொல்லல, கொஞ்சம் நிதானமா இருன்னு சொல்றேன். உங்க மாமாக்கு இது டைம் பாஸா, இல்லைன்னா ஏதாவது டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு, என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பாப்போம். என் அக்கா ரொம்ப பாவம்டி. இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம இவர் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா. அம்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிஜிக்குள்ள ஒரு ஆளும் பொண்ணும் போனாங்கல்ல, அவரு கூட செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்தாரு. நீங்க கூட அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டே வந்தீங்கல்ல, அது அது அவங்க 2 பேரும் யாருமா? யாரு நீ? எதுக்கு இதெல்லாம் கேட்டு நிற்கிற? பாண்டாண்டா வெத்தலைய கூட நிம்மதியா போட விட மாட்டாளுங்க. பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் நீ கேட்ட சொல்லிடுவாங்களா? பாமாண்டாண்டா. குட்ரி. அம்மா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத வச்சுக்கிட்டு எப்படியாவது. ஏய், என்ன பார்த்தா என்ன காசுக்கு செத்தவ மாட்டேதா? இல்ல இல்ல, நீ குடுக்குற இந்த 1.5 காசுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நினைச்சியா? இல்லம்மா, நான் இப்பெல்லாம் சம்பாதிக்கணும்னா நான் எப்பயோ சம்பாதிச்சிருப்பேன். காசுக்கு தர்மம் இல்லாம போறது என் பாரம்பரியே கிடையாது. இப்ப பேசாம போறியா இல்லையா? அம்மா கல்லத்து மண்டி வச்சுவேன். இந்த பொம்பளை பார்த்தா பயமா இருக்கு. ஏய், யார பத்தி பயமா இருக்குன்ற? இருங்க இருங்க இருங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். அந்த பொண்ணு கூட்டிட்டு போனாருல்ல, அவருக்கு தான் எங்க அக்காவை கட்டி கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்யாணமே ஆச்சு. இப்ப பார்த்தா இவர் இன்னொரு பொண்ணு கூட இப்படி சுத்திட்டு இருக்காரு.
அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கேட்டோம். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது என் அக்காவோட வாழ்க்கை. ப்ளீஸ்மா. ஏமா இவனுக்கா கட்டி வச்சீங்க? இப்படி பாலுங்கணத்துல புள்ளைய தள்ளிட்டீங்களேம்மா. இவனும் அவ்வளோ 2 வருஷமா இப்படிதான் போக்குவரத்துல இருக்காங்க. பீச்சில் மக்கள் இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட கூச்சதாச்சம் இல்லாம பணம் கொடுத்து செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி ஒரே கூத்து அடிக்குதுங்க. அது எதை சொல்லுவாங்களே, கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துறதுன்னு, அதுதான். உங்க அக்கா பேசுனதை பார்த்தேல்ல, அந்த ஆள் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு. இப்ப போய் எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம ஏதாவது பண்ணா தப்பாயிடும்டி. கொஞ்சம் பொறுமையாரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? இது பொறுமையா போற விஷயமா? சொல்லு. இல்லதான், எனக்கு ஆத்திரம் நல்லா புரியுது. ஆனா இதோட பின்விளைவு என்ன நல்லா யோசிச்சு இறங்குறதா நல்லதுன்னு படுது. புரியல. இங்க பாரு இந்திரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பிரச்சனையை நம்ம டீல் பண்ண நினைக்கிற மாதிரியே எல்லாரும் டீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் மேல இது உங்க அக்கா லைஃப். இது வேணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நாளை காலையில போய் உங்க அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. நீ உன் முடிவெல்லாம் சொல்லாத, நடந்த விஷயத்த மட்டும் சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். இதுல யோசிக்க என்னடி இருக்கு? நம்ம கண் கூட பார்த்தாச்சு, அந்த ஆள் சரியான பொறுக்கின்னு. எல்லார் மாதிரியும் என் அக்காவும் ஆம்பளை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ சொல்றியா? அதே என்னால முடியாது கல்யாணி. என் அக்காவோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் அந்த வரலட்சுமி கால்ல கூட நான் விழுந்தேன். ஆனா இப்போ என் அக்கா வாழ்க்கையே பிரச்சனையில இருக்கும்போது எப்படி என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவ இன்னொருத்தி கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் அமைதியா இருக்க முடியுமா? அவ சரியா பேசலங்கிற ஒரே காரணத்துக்காக என் அக்கா தற்கொலை வரைக்கும் போனாடி. நாளை பின்ன அவளுக்கு தான் புருஷன் இன்னொருத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அவ எப்படி தாங்குவா? என்ன பண்ணுவான்னு யோசிக்கவே பயமா இருக்குடி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அக்காவுக்கு எதுவுமே தப்பா நடக்க நான் விட மாட்டேன்டி. நாளைக்கு வேலையா போய் அக்கா கிட்ட இதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு, இதனாலதான் அவன் உன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா, திட்டுறான், அடிக்கிறான்னு அவளை நான் கையோட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வர போறேன். அப்புறமா அப்பா அம்மாக்கு புரியுற மாதிரி பேசி அந்த ஆளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்ல போறேன். என் அக்காக்கு இந்த ஆள் வேண்டவே வேண்டாம். இதுதான் என்னோட முடிவு. இது நீ கேட்டு முதல்ல எப்படி தாங்குவேன்னு எனக்கு தெரியலக்கா. உண்மைதான், நான் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இது சரி பண்ற விஷயமே இல்லக்கா. அந்த ஆள் நம்மள நல்லா ஏமாத்திட்டே இருக்கான். அவன் வேண்டாக்கா நமக்கு. நீ வா, நம்ம வீட்ல சொல்லி அப்பா அம்மாவை வச்சு பேசிடலாம். ஓகே? சுகர் கொண்டு வர சொல்லுங்க. சுபா, இது கொண்டு வரேன். நான் தான் சொன்னல அவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. லோ சுகர் வந்து மயங்கி கீழே விழுந்திருக்கா. இதுக்கு இத்தனை பேர் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்கோம். ஏ ராகினி, நீ சும்மா இருக்க மாட்ட? நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏதாவது பேசிக்கிட்டு குடு. என்னங்க டாக்டர்?
சுகர் சாப்பிடுங்க. எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கு டாக்டர். உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் ஆயிடாது. ஏன்னா உங்க பல வருஷ வேண்டுதல் பழிச்சிடுச்சு. நீங்க பாட்டியாக போறீங்க. காவியா கர்ப்பமா இருக்கா. காவியா என் செல்லம். சரியா நீ பாட்டியாக போற. நான் கேள்வி கேட்டு மிரட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு புது ஆள் வரப்போகுது. இங்க வர வெக்கத்தை போங்க. ஆண்டவா, எங்க வேண்டுதல் எல்லாம் பழிச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. சரி, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. முதல் வாரிசு வரப்போகுது. காவியாவை பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க டாக்டர். முதல் 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா சாப்பிட கொடுங்க. நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போயிட்டு வாங்க. வாங்க டாக்டர் வாங்க. அப்பா அழைச்சிட்டு வந்துட்டேன். சரி. அத்தை, நான் ஏதாவது ஸ்வீட் பண்றேன். பிசினஸ்னு இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருந்திருக்கடா. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட் தான் போல. இந்திரா, அக்காவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கவே. அப்படியே உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு, சந்தோஷப்படுவாங்க. வா பாத், மெதுவா. டே கதிர், ரொம்ப சந்தோஷம்டா. என்ன ஹேமா, வீட்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏதாவது ஸ்வீட் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. சரிங்க. வாங்க. காவியா கர்ப்பமா இருக்கா. காவியா கர்ப்பமா இருக்கா. இப்போ ரோஷிட்ட என்ன சொல்றது? காவியாவை வீட்டை விட்டு துரத்த படாத பாடுபட்டு இருக்கேன். இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப இது வேற. இப்ப என்ன செய்யறது? எல்லாம் இந்த சின்ன பொண்ணால வந்தது. அவங்க மட்டும் அன்னைக்கு இந்த மருந்தை கொடுக்காம இருந்திருந்தா இதெல்லாம் இப்படி நடந்திருக்காது. இப்போ இது பத்தாதுன்னு அம்மா அப்பான்னு குடும்பமே அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துறது? ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த விஷயம் இவ்ளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. அந்த ஆள் என் அக்காக்கு செஞ்சிட்டு இருக்கிறது பச்சை துரோகம். அவர்கிட்ட இருந்து என் அக்காவை பிரிச்சு கூட்டிட்டு வந்து வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இத நான் முன்னாடியே சொல்லி இருந்தா அப்பா அம்மா எப்படியாவது மாப்பிளைய கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ வச்சிடலான்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைய சொல்லவே தேவையில்ல. குழந்தை உண்டானதுல இருந்து எல்லாருமே வேற வேற உலகத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அக்கா கன்சீவ் ஆனதுதான் பிரச்சனையே. இப்ப போய் சொன்னாலும் அக்கா அந்த ஆளை பிரிஞ்சு வரத்துக்கு யோசிக்க மாட்டாதான். அதை விட இந்த பிரச்சனைய எப்படி போய் சொல்றது? சொல்லி அதிர்ச்சியிலயோ கவலையிலயோ அக்கா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இது அப்படியே விடவும் முடியல. ரொம்ப குழப்பமா இருக்குடி.
எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் அக்கா வேற ஏதோ குழந்தை வந்ததுல இருந்து இந்த உலகமே மாறிட்டா மாதிரியும் அவ கஷ்டம் எல்லாம் அப்படியே போயிட்டா மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன காவியாக்கு வீட்ல கிடைக்கிற மரியாதைய பார்த்தல்ல, இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி. நீங்க வேணா மூத்த மருமக, ரெண்டாவது மருமகளா இருக்கலாம். ஆனா நேத்து வந்தவ உங்க 2 பேரையும் எப்படி முந்திக்கிட்டா பாத்தீங்களா? இனிமே அவளுக்கு தான் இங்க முதல் மரியாதை. இனிமே காவியா ராஜ்யம் தான் இங்க. நீங்க 2 பேர் டம்மி பீஸ் தான். நீங்க 2 பேரும் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்து வருஷ கணக்காச்சுல்ல. ஆனா வாரிசு காவியா தான் கொடுக்கணும்னு இருக்கு பாரு. உங்க அத்தை இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா காவியாவை இனிமே தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க போல. ரெடி ஆயிக்கோங்க. இனிமே நீங்க 2 பேரும் அவளுக்கு சேவை செய்யணும். புரியுதா? போதும் ப்ளீஸ். என்ன போதுன்னு சொன்னா ஆச்சா? நான் சொல்றதுதான் உண்மை. காவியா உங்களை முந்திக்கிட்டாலா இல்லையா? அதுக்கு என்னங்க செய்ய சொல்றீங்க? குழந்தைங்கிறது கடவுள் கொடுத்த வரும். அவருக்கு தெரியாதா யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு? இந்த வீட்டுக்கு வாரிசு வர போதுல, அதான் செலிப்ரேட் பண்ண ஒரு சின்ன கெட் டுகெதர். இது நீ என் முகத்தை பார்த்தே சொல்லலாம்ல, அதே காதுல சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குமா ஒம்பு? நான் ஏதாவது சொல்ற போன் பண்ணுவேன். ஏன் டார்ச்சர் பண்ணு போனை வைன்னு சொல்லுவேன். தேவையா எனக்கு? சாரி கௌதம், அன்னைக்கு நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். ஓ சரி சொல்லு, எதுக்கு நீ கால் பண்ண? வேணாம் விடு. சொல்லு கௌதம், என்னாச்சு? இல்ல, அந்த ரெட் சாரி விஷயத்துல நான் உன்னை தப்பா நினைச்சு திட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு புரிஞ்சுது. சாரி சொல்லாம தான் ஃபோன் பண்ண. நீ எல்லாத்துலயுமே லேட் கௌதம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. ஆனா அப்ப எல்லாமே கை விட்டு போயிருக்கும் கௌதம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஸ்மார்ட் கேர்ள். அப்பா அம்மாவை பார்க்க வந்தியாமா? உள்ள காவியா கூட பேசிட்டு இருக்காங்க, போய் பாரு. சரிங்க மாமா. அம்மாடி இந்திரா, மாமா ஈவினிங் கெட் டுகெதர் ஃபங்க்ஷனை இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு தான் நீ போகணும். அம்மா கௌதம், நீ அவர்கிட்ட சொல்லலையா? சொல்றப்பா, நான் ஆல்ரெடி சொல்றேன். அப்புறம் அம்மாடி, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. உனக்கு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா கிட்ட ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்க, அதை போட்டுட்டு தான் நீ வரணும். ஓகே. இந்தாங்க மாத்திரை போடுங்க. போடுங்க. என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு? எதுக்கு இப்ப இந்த மாத்திரை எல்லாம்? சொல்றேன். ஏங்க, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க. போங்க, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க. என்னாச்சுமா? அப்பா நல்லா தானே இருந்தாரு? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்குது. என்னம்மா சொல்ற? எப்போ? அன்னைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு கோச்சிட்டு வந்தால, அன்னைக்கு நைட்டு சுத்தமா தூங்கவே இல்லை. எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து படுத்தவர்